மேச ராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேச ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை ஒரு மாத கால மேச ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலனை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக மேசராசி பொறுத்த வரைக்கும் வாரத்தில் முதல் நாளே, அதாவது 2ஆம் தேதி 2/8/2025, அதே போல் மாத கடைசி நாள் 30/8/2025 ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 2லேருந்து 4 வரைக்கும், 30லேருந்து பிணையம் 1 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இது பொதுவான கருத்து. அந்த 2 நாளும் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அவசியம் மேசராசி அன்பர்கள் இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சுப நிகழ்வுன்னு சொல்கிறது உங்கள் வீட்டில் யாராச்சும் பையனுக்கோ பொண்ணுக்கோ மேசராசியாக இருந்தால் அந்த டேட்டில் வரன் பார்க்க போகாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அவள் அப்பா அம்மாவுக்கு சந்திராஷ்டமம் இருந்தான்னு அன்றைக்கி கல்யாண நாள் பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லை ஒரு வீடு வாகனம் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோன்னா அவசியம் இந்த சந்திராஷ்டமம் தடுத்துறது நல்லது. பொதுவாக இந்த சந்திராஷ்டமம் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நான் சொல்ல போகிற ஜோதிட பலன் பொதுவான பலன்கள் தான். எப்படி ஜாதகத்தில் லக்னம், ராசி, திசை இருப்புன்னு போட்டிருக்காலோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஜாதக ரீதியாக தான் நடக்கும். ஆகவே மேசராசி அன்பர்களே, இந்த ஒரு மாத கால வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான பலன்கள் தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். பொதுவாக இப்போ மேசராசிக்கு இப்போ 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறார் இந்த சுக்கிரன். அதே மாதிரி உங்களுடைய தசாநாதன் செவ்வாய், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ராசிக்கு 6 சஞ்சாரம் செஞ்சோன்னா மேசராசிக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் மேசராசி அன்பர்களுக்கு சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் அவசியம் உடல் நலத்தில் கவனம் தேவை. அதே போல் பண விரயத்திலும் கவனம் தேவை. பண செலவு பண்ணுறதுலையும் கவனம் தேவை. ஏன்னா ஒரு 100 ரூபா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை செலவு பண்ணுறது எப்படிங்கிறது கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு 100 ரூபா பணம் வந்தால் 150 ரூபா செலவு வந்துடும். 50 ரூபா கை காசு பொறுத்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஆகவே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாமல் வெளியில் கடனெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பண விரயம் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் 6 இருக்கிறதுனால சத்துருத்துவம், எதிராளின்னு சொல்லக்கூடிய எதிராளிகள் தேவையில்லாமல் வருவா, கடனாளி வருவா, ஏதாச்சும் நமக்கு ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் பொதுவாக சொல்கிறது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் கவனம் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அனைத்து விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ல் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். 5ல் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். ஆகவே மேசராசி பொறுத்த வரைக்கும் அப்பா வழியில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பையனுக்கு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ மேசராசி அன்பர்களுக்கு இந்த 11ல் ராகுவும் சனி இருப்பது ஒரு பெரிய பலம். அதுவும் ஆட்சி பெற்ற சனி. ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்காக முன்பதிவு செஞ்சுருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேற்கொண்டு வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் புதுசாக விண்ணப்பித்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இப்போ வெளிநாடு போகிற யோகம் இருக்குது. ராகு 11 இருக்குது இல்லையா? ஆகவே வெளிநாடு போகிற யோகம் உங்களுக்கு உண்டு. ஆகவே மேசராசி அன்பர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதம் சற்று நல்ல விதமாக அமைகின்ற மாதமாக இருந்தாலும்
மேற்கொண்டு அதிகப்படி நம்ம உடல் நலம், பணத்தில், குடும்பத்தில் எல்லாத்துலேயும் கவனம் தேவை. கவனமாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்க்க போனால் ஆயுள் ஆரோக்கியம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா 6 செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 6 இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். அது நம்ம சின்ன தீர்வு தான். இதெல்லாம் பெருசாக பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. எப்போதுமே ஒரே வார்த்தை, குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து சனி வந்து உங்களுக்கு 3ஆம் பார்வை பார்க்கறதுனால நீங்கள் வெளியில் போகும்போது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு போகிறது நல்லது. இல்லை பக்கத்தில் போய் ஒரு விநாயகர் கோவில், ஆஞ்சநேயர் கோவிலில் போய் ஒரு சூடம் ஏற்றிட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். காரணம் எப்படின்னா தடைகள் இல்லாமல் வரும். சனி வாங்குறது மந்தக்காரகன், கொஞ்சம் மெதுவாக செய்வான். அதனால் வந்து நம்ம வந்து தடைகள் ஏற்படும். இந்த மாதிரி தடைகள் இல்லாமல் போகணுன்னா நம்ம ஆஞ்சநேயர், விநாயகர் இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போனோம்னா அது ரொம்ப நல்லதாக நம்மளுக்கு வந்து காரியம் சித்தி பண்ணி கொடுக்கும். ஆகவே மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்திற்கு பொதுவாக பார்க்க போனால் சந்திராஷ்டமம் சொன்னேன்னா ஏற்கனவே 2/8/2025 முதல் 4/8 ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசியில் 30/8/2025 உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாளில் வந்து சுபமுகூர்த்தமாக இருந்தாலும் சரி, நாள் நல்ல நாள் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, நாம் நம்ம காரியம் செய்யக்கூடாது. காரணம் நம்மளுக்கு சந்திராஷ்டமம். நம்ம சந்திராஷ்டமம் இல்லாத நாளில் தான் நாம் வெளியே போய் பார்க்கணும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சியிலேருந்து சந்திராஷ்டமத்தை தவிர்ப்பது நல்லது. அதை ஏன் சொல்கிறோன்னா, ரொம்ப பேருக்கு சந்திராஷ்டமம் நாள் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த குறிப்பு வந்து சந்திராஷ்டமம் நம்ம அவ்வளோ எழுதி வச்சுக்கணும்னு அவசியமாக நாங்கள் சொல்கிறது. ஆகவே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிஷனாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு 50% நமக்கு வந்து கெடுதல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சந்திராஷ்டமம் அன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு அதுக்காக நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியாது. பொதுவாக போகும்போது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போனால் அன்றைக்கி வந்து பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி தேவையில்லாமல் எங்கேயும் பேசாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் சந்திராஷ்டமம் அன்றைக்கி, வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே சந்திராஷ்டமத்தை தவிர்த்து மிச்ச நாட்களில் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உபயமாக உள்ள மாதமாக அமையும். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் டோட்டலாக பார்க்க போனால் 60% நல்ல மாதமாக தான் இருக்குது. அதாவது 100க்கு 60 அவ்வளோதான், ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. மிச்சம் அவள் ஜாதகப்படி நல்லது கெடுதல் அப்படின்னா நடக்கும். நான் சொன்னதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அப்புறம் அவள் ஜாதகப்படி தான் நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.